ஹாய் ஆல், வெல்கம் டு ரிஃபா வித் ப்ளீஸ். டே 5 கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரீ ப்ளீட்ஸ் வந்து பல்லு ப்ளீட் எடுக்கிறது பார்த்தோம் இல்லையா, அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ளீட் வந்து இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுக்கும் போது ஒரு ப்ளீட்ஸுக்கு ஒரு ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒன்று சின்னது பெருசாக இல்லாமல் நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எடுக்கும் போது ப்ளீட்ஸ் வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகே, ப்ளீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருங்க. கவுண்ட் பண்ணியிருந்தால் தான் ப்ளீட்ஸ் மிஸ் ஆகாமல் எடுக்க முடியும். இதிலே இன்னொரு டைப் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபிங்கர்ஸை வச்சு இது மாதிரி உள்ளே இருந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரும். இதில் மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ளீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணியே வச்சுருங்க. ஓகேங்களா? அண்ட் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த கார்னரில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். செஸ்ட் ப்ளீட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு